வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெசிபி பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. ஒரு டேஸ்டியான ட்ரிங்க் இது. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிங்க் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே வரும், பார்த்துக்கோங்க. வாங்க நண்பா, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் லைம் பீசஸ் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சருங்க, அதாவது இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இஞ்சி அப்புறம் லைமில் இருக்க ஜூஸஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே வரும். நண்பா 60 ml வோட்கா ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிளெயின் வோட்காவாக இருந்தாலும் ஓகே. லிச்சி ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது நார்மலாக எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேக்கெட் எடுத்திருக்கேன், அதாவது 180 ml பேக்கெட் எடுத்திருக்கேன். லிச்சி ஜூஸ் 180 ml ஆட் பண்ணிக்கோங்க நண்பா. ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு நல்லா விகரஸாக ஷேக் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. இது சம்மர் டைமில் குடிக்கிற ஒரு பெஸ்ட்டான ட்ரிங்க்னு சொல்லுவேன். ஒரு சின்ன ஃபனல் எடுத்துக்கோங்க நண்பா. நம்ம ஷேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த ட்ரிங்க்கை இதில் போர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி போர் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லெமன் ஸ்லைஸில் வந்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிக்கலாங்களா? நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் நண்பா. டேஸ்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஈஸியாக மேக் பண்ணலாம் இந்த காக்டெயிலை. டேஸ்ட் அல்லுதுன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். பி சேஃப் நண்பா. பாய்.